முரசொலி பத்திரிகையில் மார்க்சிஸ்ட் மாநில செயலாளர் சண்முகம் குறித்து ஏளனமாக எழுதப்படுவதை ஏற்றுக்கொள்ள முடியாது என கூறியுள்ள அமைச்சர் ராஜ்மோகன், ஒரு தவறு செய்தால் அதை தெரிந்து செய்தால் அவன் தேவன் என்றாலும் விடமாட்டேன் என்பதற்கேற்ப தவறு செய்வது யாராக இருந்தாலும் அவர்களுக்கு தண்டனை பெற்றுத் தருவேன் என தெரிவித்துள்ளார். யார் பே. சண்முகம் ஐயா தனது வாழ்வையும் தன்னுடைய வசதிகளையும் ஏழை எளிய மக்களுக்காக அர்ப்பணித்த ஒரு மாமனிதர். காவிரி கரையோரம் பிறந்து அந்த சிவப்பு துண்டை தோளில் ஏந்தி அவர் களமாடியதும் அவர் போராடியதும் ஒரு புத்தகத்தில் அடக்க முடியாது. ஒரு ஆயுள் அவர் பண்ணதெல்லாம் ஒரு ஆயுள் ஒரு மனிதன் பண்ண முடியாது. அப்படிப்பட்ட மாமனிதரை பற்றி விமர்சனம் யார் வேணா செய்யலாம், அரசியல் முரண்பாடு இருக்கலாம். ஆனால் என்னென்ன எழுதி வச்சிருக்கிறாங்க? டானிக் குடித்து வளர்ந்தவர், இது அவங்கள மாதிரி நான் டாஸ்மாக் டானிக் குடித்த வளர்த்தவர். அவர் எவ்வளோ மோசமாக விமர்சிப்பீங்க? அப்போ அரசியல் என்பது நாகரிகத்தினுடைய எல்லையில் நிற்க வேண்டும். முத்தமிழறிஞர் கலைஞர் உயிரோடு இருந்திருந்தால் இதை கடுமையாக கண்டிச்சிருப்பாரு. எவ்வளவு மோசம்! அப்ப நாகரிக அரசியலை நோக்கி திரும்பணும். சி.வி. சண்முகமும் பே. சண்முகமும் ஒன்று என முரசொலி எழுதுகிறது என்று சொன்னால் எத்தனை பெரிய வன்மம்! அப்ப சி.வி. சண்முகம் ஐயா அவருடைய அரசியல்ல அண்ணா திராவிட கட்சியில அவர் ஒரு களமாடி வராரு. அவரை ஏசுவதற்கு சிறுமைப்படுத்துற பயன்படுத்துறீங்கன்னா அப்ப சி.வி. சண்முகம் ஐயா குறித்து உங்க மதிப்பீடு என்ன? அவரையும் பே. சண்முகம் ஐயா ஒப்புமை செல்றாங்கன்னா பே. சண்முகம் ஐயா குறித்து உங்களுடைய மதிப்பீடு என்ன? தமிழக வெற்றி கழகம் சார்பில் இதை நான் கடுமையாக கண்டிக்கிறேன்.